ஏய் அந்த மாதிரி ரெண்டு வேலை வாங்காதீங்க சொல்றது. என்ன நான் புதுசுனேன் என்ன. ஓகேண்ணா ஓகே ஓகே கொடுங்க. நீங்கள் இன்னும் வந்துங்க வந்துருங்க. எடுத்துட்டுக்கா கரெக்டாக தலை வெட்டிட்டு ரெடி பண்ணு. இது போன்லெஸ், இது எல்லாம் போனஸ். அது கேரையும் போனஸ் பண்ணிக்கலாமா? அதுவும் போனஸ் வேணும். ஐயா உங்களுக்கு எப்படி வரு எப்படி வேணும்? நிறைய போடுற மாதிரி போடுவா. சரி ஓகே. இதில் ரவுண்டாக போடுறேன், இது குழம்பு போடுறேன். குழம்பு தேவைப்படும். இல்லை பிடிச்சி நான் பார்த்துறேன். ஏய் கட்டை வாங்கன்னு சொல்லு. இன்னும் 2 நாளில் கட்டை இறங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டை இறங்கி தான் ஆகணும். சைக்கிள் மட்டும் மீன் விட போகிறோம். இறங்கி போகிறோம். கட்டை நான் கட்டை சொல்லிட்டேன் உண்டு. நான் இறங்க போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு கட்டை நீ கொஞ்சம் அகமாக வாங்கிக்குவேன். ஐயா வாங்க ஐயா. டோருக்கு எடுத்துக்கங்க. அப்படியே இருக்கு தலையை விட்டுறேன். அப்படியே அடுத்து தள்ளி இருக்கு தலையை விட்டுறேன். இப்படி ஆல்ரெடி வெயிட் பண்ணீங்க. மீன் ஒரு 20 நாளா ஆட்டு வெயிட் பண்ணீங்க. நான் தான் கொஞ்சம் மாமனார் இருந்துட்டாருண்ணா. போஸ்ட் ஓடிக்காதுன்னு தெரியலைங்க. இல்லை சரி யாரும் நாங்கள் வந்து கொட்ட மாதிரி இல்லை. போஸ்ட் எவனாலும் கொடுத்து எங்கேயோ ஓட்டுனா நினச்சாச்சு. இந்த பக்கம் வரவே இல்லை. யார்கிட்டையுமே சொல்லலை. 3 பேர் எங்கள் மாமாக்கிட்ட ஒரு மச்சாங்கிட்ட அவள் தான் 3 பேர் தான் இங்கே வந்தாங்க. மீன் வெட்டுறதுக்கே தெரியாது. அது வேலைக்கு போயிட்டு சைலண்டாக அந்த மெட்ரோவில் வந்துடுவாரு. அப்படியே ஆள் சைலண்ட் அட்டாக் மாதிரி. மெட்ரோ இங்கே சென்ட்ரல் வந்து மாறணும்ல. சென்ட்ரல் வந்து மாறும்போது ஆள் எழுதலை. அவன் தான் பண்ணால் 108 ஃபோன் பண்ணு. பக்கத்தில் ஜிஎஸ்டி வச்சுட்டான். அவங்களுக்கு அவர் பாக்கெட்டில் ஃபோன் இருந்துச்சு. ஃபோனை செக் பண்ணி ஒரு அந்த 108 ஆம்புலன்ஸ்க்கு உடனே ஃபோன் அடித்தான். அதெல்லாம் உடனே ஒரு மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. உடனே அன்னைக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு முதல் வருஷம் தேவசம். அன்னைக்கு நான் 100 ரூபா கொடுங்க. என்ன ஆச்சு தெரியுமா? 100 பேருக்கு ஃப்ரீயாக சாப்பாடு பிரியாணி செஞ்சு ரெடியாக வச்சாச்சு. 1:30 மணிக்கு அந்த 100 பேருக்கு அடிக்கணும். இல்லை தெரியுங்க 1:30 மணிக்கு சாப்பிட்டு இதை போய் அடிக்கணும். அந்த திறக்கவே இல்லை. நான் பார்க்கவே இல்லை. அங்கே போயிட்டேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே என்ன பண்ணேன் போயிட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் திரும்ப கொடுத்தாச்சு. கொடுத்துருங்க அப்படின்ட்டு 15,000 ரூபா. எங்கள் அப்பாவுக்கு தேவசமே கொண்டாடலையா? கட்சியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் கதை. உண்மைதான். எங்கள் அப்பாவுக்கு தேவசமே கொஞ்சம் கொண்டாடலாம். கலரையை பார்க்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமையாச்சு என் கதை.
பாரு அதே 20ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு தேவசம். எங்கள் அப்பாவுக்கு தேவசமே ஒன்றுமே பண்ணலை. கல்லறைக்கு போக வேண்டிய எல்லா பொருளும் வாங்க வேண்டியதான். இனிமேல் வாங்கணும். கவர் பண்ணுறாங்களா? கவர் இருக்கா? வாங்க வாங்க. இந்த மாதிரி நம்ம நிலமை எப்படிலாம் போய் சுற்றுவேன். அவருக்கு முடிஞ்ச வேண்டியா குடிசையில் இருக்காது. நம்ம போகலாமா? மீன் சூப்பராண்ணா. இந்த மீன் பேர் கடல் வராது. கடல் பேர். ஆமாம், நம்ம சாப்பிட்டா கடவரா சொல்லுவோம். கடவரா சொல்லுவோம். பாருங்கய்யா பீஸ் பாருங்க. மஞ்சள் மீன் மாதிரி போடக்கூடாது. இது எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிடணும். முறு சாப்பிடக்கூடாது எப்பயுமே. இது எப்படி அழகா இருக்க ஸ்லைஸு அப்படி அழகா வரும். பட்டறைக்கு போனாலும் சரி, இப்படிதான் போனானே. இப்போ கத்தி அவன் காசு கொடுக்கலன்னா அங்கேருந்து எனக்கு போன் அடி. நான் பக்கத்தில் கத்தி காசு கொடுத்தேன். எனக்கு வங்கியே பக்கத்தில் வாங்கினா கத்தி வாங்க கூடாது. ஏன்னா அவனை நான் பார்த்துக்கேன். அப்புறமா எனக்கு கத்தி கொடுத்தே ஆகணும். அசிங்கமாக இல்லை அவனை பார்க்கும்போது. ஆள் நேரில் இல்லையா? ஐயா சொல்ல முடியாது. அதான் அதுக்கே நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி காசு வாங்கினா அது 1 மாதம் நான் அதிகம் அசிங்கப்படுறீங்களா? எனக்கு காரைக்கு தூத்துக்குடியிலேருந்து பயப்படிங்கண்ணா. எடுங்க வேலை சொல்லுங்க. நீங்கள் பக்கத்தில் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அசிங்கமாக ஃபோன் பண்ணி தூத்துக்குடி கிளம்புனா கட்சி. நான் இங்கே தூத்துக்குடி நேற்று அமிச்சா வேணுமா போன அப்படின்ட்டு அமிச்சேங்கண்ணா. என்னால முடியாது, எனக்கு தெரியும். ஆளுக்கு வேலை செய்கிறேன். நான் சார் எனக்கு கட்டி போட அமிச்சேன் நீங்கள் உங்களுக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு காசு வாங்க திமிர் மேலே தான் போக உங்களுக்கு. 4 நாளைக்கு உங்களுக்கு பத்திரிக்கை பக்கம் தலைவர் என்ன பண்ணுவேன்? பத்திரிக்கை வரமாட்டேன். நான் போன கூட இன்னைக்கு கத்தி வரலன்னா அப்படியே வேலை சேர்த்துக்கிறாரு. என் தம்பி போன் அடிச்சு 5 தேதி கேட்டான். ஏய் போப்பா போய் ஃபோன் நம்பர் கொடுத்து வாங்கிப்போ. உன் கத்தி கொடுக்க மாட்டான்.